மயங்கொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 8 மயங்கொழிகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். இது வந்து மேல்வாய்ப்பள்ளி அடிப்பகுதி, இது வந்து அன்னம், அது முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைப்பகுதி. இது வந்து தொடுவதால் வருது, இது வந்து நான் தொட்டு வருடுவதால், தொட்டு வருவதால், சாரி, இது வந்து உரசுவதால், இது தொடுவதால், இது வந்து சிறப்பு ரகரம் மாதிரி பார்த்தோம். வணக்கம். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6th செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்மோட 3 யூனிட்ஸை வந்து முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பாருங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சில எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படிலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். ஓகேவா? அது மூலம் இணை எழுத்துக்கள் தெரியணும்ல, வாங்க என்னன்னு பார்க்கலாம். இணை எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு எழுத்து வந்து இனமா வரும். அதுதான் இணை எழுத்துன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் சொல்லுவாங்க, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் வந்து சேமா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும்ன்றாங்க, ஃப்ரெண்டு மாதிரி. அதான் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செங்கல், திங்கள், பொங்கல், இந்த மாதிரி எழுதிருக்கோம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்குன்ற எழுத்து வரும் பொழுதெல்லாம் அது பக்கத்திலேயே இந்த கான்ற எழுத்தும் வந்திருக்கும். ஓகேவா? அப்ப இங்கோட இணை எழுத்து என்னது? கா. இங்குன்றது ஒரு மெல்லின எழுத்து, கான்றது ஒரு வல்லின எழுத்து. ஓகேவா? அப்ப மெல்லின எழுத்து எல்லாத்துக்கும் வல்லின எழுத்து வந்து இனமா வருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா வாங்க நோட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப எப்படி இங்குன்றதுக்கு கான்றது ஒரு இணை எழுத்துன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி எந்தெந்த எழுத்துக்கு எது இணை எழுத்து அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இணை எழுத்துக்கள்லாம் நமக்கு இவ்வளவுதான். இந்த கண்டென்ட் குள்ள இருந்து தான் நமக்கு டிஎம்சி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி ஈஸியா சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இணை எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம், ஒலிக்கும் முயற்சியில கிடைக்கிற ஒற்றுமை தான். அதான் சொல்ல ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறது பத்தி தான் அது இணை எழுத்துக்கள் சொல்லியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு, பொங்கல், மண்டபம். எக்ஸாம்பிள் புரியறதுக்கு முன்னாடி நமக்கு இது புரிஞ்சாதான் நமக்கு எக்ஸாம்பிளே புரியும். ஓகே, இப்போ உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு, மெய் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. உயிரெழுத்துக்களுக்கு என்னென்ன இணை எழுத்துக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் நெடில் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். நெடில் நமக்கு தெரியல, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஓகேவா? இது நெடில் எழுத்துக்கள். அதுக்கு குரில் தான். நெடிலுக்கு எது இணை எழுத்து? குரில் தான் இணை எழுத்து. ஓகேவா? ஆ அப்படின்னா ஆ, இ அப்படின்னா இ, உ அப்படின்னா உ. இதெல்லாம் எழுதிடுவோம். இது நமக்கு எது எழுத மாட்டோம், எது நமக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஐ, அதுக்கப்புறம் ஔ. எப்படி ஐக்கு ஈன்றது இணை எழுத்து? ஐன்ற ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பொழுது ஐ அப்படின்னும் போது சவுண்ட் நமக்கு ஈன்னு முடியுதா? அப்ப ஐக்கு ஈ தான் என்னது? இணை எழுத்து. அவுன்னு சொல்லும் போது அவுன்னு முடியும் போது நமக்கு சவுண்ட் உச்சரிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் லாஸ்ட் என்ன முடியுது? ஊன்ற சவுண்ட் முடியுது. அப்ப ஊன்றதுதான் இங்க என்ன நமக்கு இணை எழுத்து. சாரி, இந்த ஊ வராது, இந்த ஊ, அதை மட்டும் மாத்திக்கோங்க. ஓகே, இது வந்து உயிர் எழுத்துக்கள்ல பார்த்தாச்சு. இப்ப மெய் எழுத்துக்கள்ல எதெல்லாம் இணை எழுத்துன்னு பார்க்கணும். ஓகேவா? மெய் எழுத்துக்கள்ல மெல்லினமுக்கு வல்லினம் தான் இணை எழுத்து. அதாவது நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம்ல, செங்கல், திங்கள் அப்படின்னு. அப்போ இங்குன்றதுக்கு காதா இணை எழுத்து. அப்போ இங்குன்றது ஒரு மெல்லின எழுத்து. ஓகேவா? அதுக்கு இக்கு, அதாவது கான்றது என்னது நமக்கு இணை எழுத்தா வருது. அப்ப மெல்லின எழுத்து ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஞனன நமன, இங்க கசட தபர. அப்ப இங்குக்கு இக்குன்றது இணை எழுத்து, இன்னுக்கு இச்சுன்றது இணை எழுத்து, இன்னுக்கு இட்டுன்றது இணை எழுத்து. அப்ப ரிமைனிங் இருக்கு இத்துக்கு இந்து. இது எக்ஸாம்பிள் நமக்கு பாருங்களேன். மண்டபம் எழுதியிருக்கேன். அப்ப இங்க என்ன இருக்கு? 3 சுழி இருக்கு. 3 சுழி எண்ணுக்கு எது இணை எழுத்து? இட்டு. அப்ப பக்கத்துல டான்ற எழுத்து வருதா? அப்ப இன்னுக்கு எது இணை எழுத்து? டான்றது. நெக்ஸ்ட் வண்டுன்னு எழுதியிருக்கேன். அந்த இன்னு, அப்ப இங்க இட்டு தானே வரணும், டான் தானே வரணும். அப்படின்னா டூன்றது, வண்டுல டூன்றது என்னது? டாடா டிடி ஒரு வரிசை தானே. அப்ப வண்டுக்கு டூ. அப்ப இன்னுன்னு வந்ததுன்னா அந்த இடத்துல டான்றது இணை எழுத்து. இப்ப இந்துன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இது எக்ஸாம்பிள் சொல்ல, தந்தம். அப்ப இந்துன்ற எழுத்துக்கு தான்றது இணை எழுத்தா வருதா? அவ்வளவுதான். பம்பரம், இம்முன்றதுக்கு பான்றது இணை எழுத்தா வருது. சோ இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் பாக்குறோம். மெல்லினமுக்கு வல்லினம் இணை எழுத்தா இருக்கு. அப்ப மெய் எழுத்துக்கள்ல மெல்லினம் வல்லினம் இல்லாம இன்னொன்னு இருக்கு, என்னது? இடையினம். இடையினம் பாத்தீங்க அப்படின்னா இடையினம் வந்து எல்லாமே ஒரே இனம் தான். இடையினம் என்னென்ன இருக்கு? எழல வழல. இந்த எழல வழல 6 எழுத்துமே ஒரே இனம் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஓகே. நமக்கு எக்ஸாம் டைப் ஆஃப்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது அப்படின்னா இதுதான். தமிழ் எழுத்துக்கள்லயே ஆயுத எழுத்துல என்ன இல்ல? ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்ன இல்ல? இணை எழுத்து இல்ல. ஓகேவா?
தமிழ் எழுத்துக்களே ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்ன இல்ல இணை எழுத்து இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் பார்க்கலாம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றத புக் பேக்ல பார்க்கலாம். ஓகேவா? மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க மஞ்சள், இங்க இன்றுன்றதுக்கு சான்ற இணை எழுத்து இருக்கு. வந்தான், இந்துன்றதுக்கு தான்ற இணை எழுத்து இருக்கு. இங்க கண்ணில் இன்னுக்கு நாவே வருமா? வராது இல்ல, அப்ப இது இல்ல. தம்பி இம்புக்கு பீன்ற இணை எழுத்து இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க எது இணை எழுத்து இல்லாதது? அப்ப இதுதான். அப்ப இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தா பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் தவறான சொல்லை வட்டம் எடுக்க. ஓகேவா? எதுல தவறான சொல் அதை கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பிழை எழுத்துக்களை எழுதணும். ஓகேவா? தென்றல் நமக்கு பார்க்கும்போது தெரியும் சில பேருக்கு தென்றல், அப்ப எந்த இன்னு வரும் அப்படின்னு. அப்படி இல்ல தெரியாது அப்படின்னா நம்ம எழுதுற மெல்லின எழுத்துக்களுக்கும் அதுக்கு இனமான வல்லின எழுத்துக்களை எழுதி பாத்தீங்கன்னா அப்ப இந்த இன்னு வராது, இந்த இன் தான் வரும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப தென்றல். ஓகேவா? இங்க கண்டம் கொடுத்துருக்காங்க. கண்டம்க்கு என்ன இன்னு வரும்? இப்பதான் பார்த்தோம் நம்ம. இந்த இன்னுனா அதுக்கு இனமான எழுத்து எது? டா தானே, அப்ப கண்டம். ஓகே, இந்த ரெண்டு எழுத்தையும் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் யூனிட் போயிடலாம். செகண்ட் யூனிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள். மயங்கொலிகள்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும்ல. மயங்கொலிகள் என்னது நமக்கு? இப்ப இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. மனம், மனம் ரெண்டும் பாக்குறதுக்கு சொல்றதுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா அங்க என்ன இருக்கு? இங்க 3 சுழி நா இருக்கு, அங்க 2 சுழி நா இருக்கு. 3 சுழி நாக்கு என்ன மீனிங்? அதை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா வாசனை, ஸ்மெல்ல மீன் பண்ணுது. இங்க இருக்கிற 2 சுழி நா என்ன எதை மீன் பண்ணுது அப்படின்னா மனம், உள்ளம், அதை மீன் பண்ணுது. ஓகேவா? அப்ப ஒரே மாதிரி இருக்கும், உச்சரிக்கும் பொழுது ஒரு அளவுக்கு என்ன ஆகுது உனக்கு டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா? அதுதான் என்னதுன்னா மயங்கொலிகள்னு சொல்றாங்க. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா 8 மயங்கொலிகள் இருக்கு. எத்தனை? 8 மயங்கொலிகள். என்னென்னு பாத்தீங்கன்னா ந ந ந, லா ரா லா, ரா ரா. சொல்லும் போது வேணா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா உச்சரிப்புல கொஞ்சமாவது என்ன இருக்கும்? டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களே சொல்லிருப்பாங்க சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும் உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கதான் நமக்கு மயங்கொலிகள்னு சொல்றாங்க. இந்த 8 மயங்கொலிகளும் எப்படி ப்ரொனன்சியேஷன், எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நோட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடையில கொடுத்துருக்கேன் 8 எழுத்துக்கள் இருக்கு. என்னது? மயங்கொலி எழுத்துக்கள் 8 இருக்கு. ஓகேவா? அந்த 8 எழுத்துக்கள் எழுதியாச்சு. இதை நீங்க எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து பல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டீத். இங்க இருக்க ஒரு பாக்ஸ்ல அன்னம். ஓகேவா? இந்த பாக்ஸ் எதுக்குன்னா மேல் வாய்ப்பல்லின் அடிப்பகுதி, மேல் வாய்ப்பல்லோட அடிப்பகுதின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இது வந்து அன்னம்னா என்னது? பறவை கிடையாது. அன்னம்னா அந்த அன்னமுக்கு 2 சுழி வரும். இங்க இருக்கிற அன்னம் எதுனா நம்ம தொண்டைக்குள்ள இருக்கல, அதான் அன்னம். அதான். ஓகேவா? இதுக்கு என்ன இந்த 3 பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா இது முன்பகுதி, இது நடுப்பகுதி, இல்ல இடைப்பகுதி, இல்ல இது வந்து லாஸ்ட் கடைப்பகுதி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுல என்ன எழுத போறோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நன்றிக்கான நாவும், அதுக்கு அடுத்தது என்னது? 2 சுழினா, அப்புறம் 3 சுழினா, கடைசிக்கு எதுவுமே எழுதக்கூடாது. ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை ரா இருக்கு? 2 ரால ஃபர்ஸ்ட் ரா, அதுக்கப்புறம் ரா. ஓகே, நெக்ஸ்ட் லட்டுக்கு வர லா எழுதுறேன். இது இங்க எழுதக்கூடாது. இங்க என்ன பண்றேன்? இந்த லா போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்பேஸ்லயுமே எழுதாம இந்த லா வர பிளேஸ்ல லாவும் ராவும் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரா எழுதிட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து இங்க இந்த எழுத்துலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் ஷார்ட்கட்ல அப்படின்னா இந்த நா வந்து எதை டச் பண்ணுது அப்படின்னும் போது நன்றின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது நன்றியில வர நா வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி டச் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதாவது தொடுவதால். இங்க நான் இது எல்லாமே தொடுவதால். ஓகேவா? இது எல்லாமே அந்த நாக்கு வந்து நான் வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி தொடுவதால் வருது. இங்க இந்த நா பாத்தீங்கன்னா அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால், இந்த நா பாத்தீங்கன்னா அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால், இது எல்லாமே தொடுவதால் வருது. அதுதான் காமனா உங்களுக்கு ஒரு தொடுவதால் எழுதி வைக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரா இருக்கு. ரான்றது எங்க இருக்கு? அன்னத்தின் முன்பகுதியை என்ன சொல்றாங்க? அன்னத்தின் முன்பகுதியை என்ன சொல்றீங்க? தொட்டு வருவதால். அதனால தொடுவதால் மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க என்னது? தொட்டு வருவதால் அப்படின்னு இருக்கு. அடுத்தது இந்த ரா பாத்தீங்கன்னா அன்னத்தின் நடுப்பகுதியை உரசுவதால். அதை மறந்துவிட. இதெல்லாம் தான் நமக்கு டிஎன்பிசில கேட்கிற ஒரு ட்விஸ்டான கொஸ்டினா இருக்கும். ஓகே, உரசுவதால் அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க லா. இந்த லாவும் சரி இந்த லாவும் சரி, இதான் உங்களுக்கு தொடுவதால் தான். இந்த லாக்கு வந்து லட்டு தானே. இப்ப இங்க லட்டு எங்க பாருங்க, ஃப்ரண்ட் மேலேயும் ஒண்ணும் இல்ல, கீழேயுமே எதுவும் இல்ல, சைட்லயும் எதுவும் கிடையாது. ஓகேவா?
இதை நீங்க எந்தெந்த பிளேஸ்ல எழுதுறோன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா கடைசியில எதுவுமே கிடையாது, அன்னத்தோட கடைசி பகுதியில் எதுவுமே தொடாது. ஓகே, அதை நீங்க ஞாபகம் வச்சாலும் இதெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லா வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால், இது அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால். ஓகேவா, இங்க நம்ம தொடுவதால் தவிர எதெல்லாம் நம்ம தொடுவதால் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரா வந்து தொட்டு வருவதால், இந்த ரா வந்து உரசுவதால் பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல ஒரு எழுத்து பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரா, தமிழுக்கு வரக்கூடிய இந்த ரா, இந்த ரா வந்து தமிழ் அப்படின்ற எழுத்துலயே வர்றதுனால, அந்த வார்த்தையிலேயே வர்றதுனால இதை வந்து சிறப்பு ழகரம் சொல்றாங்க. இந்த ரான்றது என்ன சொல்லுவாங்க, நமக்கு தமிழ் எழுத்துக்கள்லயே என்னது இந்த ரான்றது சிறப்பான எழுத்து. ஸோ இது வந்து சிறப்பு ழகரம் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றோம், எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த நாக்கு இருக்கிற நாக்கு வளைந்து வருடுவதால் அப்படின்னு சொல்றாங்க. நாக்கு சொல்றாங்க வளைந்து வருடுதான். அப்ப இது வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம். ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இந்த சிறப்பு ழகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ரா எழுதும் போது மா மாதிரி எழுதிட்டு ரா எழுதுறோமா, அதனால இதை என்ன சொல்றாங்க மகர ழகரம். சொல்லும் போது உச்சரிக்கும் போது நான் சொல்றாங்க மகர ழகரம் அப்படின்னு சொல்லி உச்சரிங்க. ஓகே, இப்ப மத்ததுக்கெல்லாம் அந்த ப்ரொனன்சியேஷன் இருக்கா, மத்ததுக்கெல்லாம் அந்த வேற வேற எழுத்து இருக்கா, ப்ரொனன்சியேஷன் இருக்கா நீங்க கேட்டீங்க, பெயர்கள் கேட்டா அது இருக்கு பாருங்க. இத வந்து தன்னகரம் அப்படி சொல்லுவாங்க. இத தன்னகரம், இந்த நாவை தன்னகரம், இந்த நாவை ரன்னகரம் அப்படின்னுவாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இணை எழுத்துக்கள், அதுல இந்த இன்னுக்கு என்ன சொல்றாங்க டான்றது இனமா வருது பாத்தீங்களா, அப்ப அந்த இதோட கண்டினியூ ஆகுது பாருங்க. இந்த இன்னுன்றது இங்க தான்றது இணை எழுத்தா வருதுனால இங்க என்ன சொல்ற தன்னகரம், இந்த இந்துக்கு தான்றது இணை எழுத்து, சோ தன்னகரம், இங்க ரன்னகரம். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த லா எழுதும்போது எப்படி எழுதுறோம், நிறைய குழந்தைங்க எழுதும்போது பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, லான்றத போட மாட்டாங்க, லா இப்படி போடுவாங்க, இல்ல இந்த வா போடாம இல்ல இப்படி போடுவாங்க. டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க போடுறதே. ஓகேவா, சோ அப்ப இது என்ன இந்த லா என்ன சொல்றாங்கன்னா வகர லகரம்னு சொல்றாங்க. இந்த அதுவே இந்த லா பாத்தீங்க அப்படின்னா இந்த லா போடுறது சில பேர் இப்படி போடுவாங்க, அப்ப நான் மாதிரி இருக்கா ரெண்டு சொல்லி மாதிரி, அப்ப இதான் நகர லகரம் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த லா வந்து வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம், இத வந்து நான் மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் அப்படி சொல்றாங்க. இப்போ இது டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரா வந்து இடைநிலை எழுத்து. இப்போ இடைநிலை எழுத்துக்கள் என்ன சொன்னோம், எழ வழல தான் சொன்னோம். அப்ப எழ வழலன்றது இந்த ரா வருது, அப்ப அது இடையின ரகரம்னு சொல்றோம். இந்த ரா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வள்ளி நம்மள வருது, சோ வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா, இது ஈஸியா இருக்கும். இதை எழுதி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி இது எழுதிருக்கோம். இங்க அன்னம் மூணா பிரிச்சுக்கோங்க. முதற் பகுதி இது வந்து இடைப்பகுதி, நடுப்பகுதி இது வந்து கடைசி பகுதி நம்ம பிரிச்சுக்கணும். நன்றிக்கு நான் 2 சொல்லினா, அப்புறம் 3 சொல்லினா, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் ரா எழுதிக்கோங்க. கடைசி பகுதி எதுவுமே வராது. நெக்ஸ்ட் லட்டு, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த லா எழுதிக்கோங்க. இங்க லா எழுதிருக்கீங்க, அது கீழே என்ன பண்ணணும் ரா போட்டுக்கணும். ஓகேவா, ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் உச்சரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான் நம்ம பார்த்த மயங்கொலிகள். ஓகே, இப்போ நம்ம புக் பாக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, புக் பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க சொன்ன பத்திலாம் இதான் சொல்லிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு பிக்சர்ஸ் மூலமா அதை டெஃபினேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது புரிய வச்சிருக்காங்க. தன்னகரம், ரன்னகரம் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கேயும் வான் தான், இங்கேயும் வானம் தான், இங்கேயும் வானம் தான். இந்த வானம்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற 3 சொல்லினாக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெடின்னு அர்த்தம், வான வேடிக்கை வெடி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற வானம்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆகாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பனிதான், இதுவும் பனிதான். அங்க இருக்கிற பனிக்கு என்ன மீனிங்னா வேலை, அதாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னு மீனிங். இது என்னது குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா, இங்க பாருங்க, இது வந்து விலைன்னு இருக்கு. விலை என்னது ஒரு பொருளோட ரேட், அதை மீன் பண்றதுதான் இந்த விலை. ஓகேவா, இங்க இருக்கிற விலைனா என்ன மீனிங் அப்படின்னா உண்டாக்குதல், ஒரு விளைவு, விளைச்சல் அப்படின்றாங்கல்ல, அதாங்க ஷார்ட்டா விலைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க விழைனா விழைதல், விருப்பம், விரும்புகிறேன் சொல்றாங்கல்ல, அந்த விழை தான் இங்க. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா இலை நம்ம எது இதுவும் இலைதான், இதுவும் இலைதான். இந்த இலைக்கு என்ன மீன், செடியில இருக்குல்ல இந்த லீஃப், அந்த இலை மீன் பண்ணுது. இங்க இருக்கிற இலைனா என்னன்னா இலைத்தல், அது மெலிஞ்சு போயிட்டா, ஒல்லி ஆயிட்டான் அப்படின்ற மீன் பண்றதா இந்த இலை.
இங்க இழை, இங்க நூல் இழை. ஓகேவா? நூல் இழைன்னு சொல்லுவாங்க நூல் கண்டு, அதான் அந்த இழை. ஓகே, இங்க ஏரி, இந்த ரீக்கு நீர்நிலை சொல்றாங்க. அப்ப இந்த ரீக்கு என்னது? மேலே ஏரி. ஓகேவா? ஏறு வரிசையில கூட இந்த ஏரி தான் சொல்லுவாங்க. ஏறு வரிசை இறங்க சொல்லுவாங்க, அப்ப கூட இந்த ஏரி தான் சொல்லுவாங்க. அது ஏரி வர சொல்றாங்க, ஏரி அந்த மீனிங். கூரை, கூரை என்னது? வீட்டோட மேல இருக்கிறது கூரை. இந்த ரேக் என்னன்னா கூரை போட சொல்றாங்களே, அதான். ஓகேவா? இதுக்கு இவ்வளவுதான் மீனிங். நெக்ஸ்ட் அந்த புக் பேக்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? சிரம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிரம் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? இந்த தலையா இந்த தலை வருமா? இந்த தலை வருமா? இந்த தலை வருமா? இந்த தலை வருமா? பார்க்கும்போது இதான். ஓகேவா? அப்ப சிலை. இலைக்கு வேறு பெயர் இருக்கா? இலைக்கு என்ன வேறு பெயர் சொன்னோம் நம்ம? தழை. ஓகேவா? இலை தழை தான் சொல்லுவோம். அப்ப இலைக்கு தழை. வண்டி இழுப்பது டேஷ். எது? இதுவும் காலை, இதுவும் காலை. இதுக்கு மார்னிங், மார்னிங் சொல்லுவோம். இதானது காலை. எருதுன்னு வாங்கல்ல, அது. ஓகேவா? கடலுக்கு வேறு பெயர்னாதுன்னா என்ன சொல்லுவாங்க? கடலுக்கு வேறு பெயர் பறவை சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேர்ட்ஸ் மீன் பண்ணுது. இதுதான் கடல், சீ மீன் பண்றது பறவை. ஓகேவா? பறவை வானில் டேஷ். என்னது? பறந்தது. எந்த ரா வரும்? பறந்தது இந்த ரதம். ஓகே, அப்ப இதுதான். நெக்ஸ்ட், கதவை மெல்ல திறந்தான். எந்த ரா வரும் நமக்கு? இந்த ரா. அப்ப திறந்தான். பூ டேஷ் வீசும். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நீங்க கரெக்டா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், புலியின் டேஷ் சிவந்து காணப்பட்டது. என்ன சிவந்து காணப்பட்டது? கண்கள். அப்ப எந்த கண்ணா இந்த கண்ணா? இதுதான். ஓகே, அப்ப 3 சொல்லியிருந்தா கண்ணுக்கானது வரும். குழந்தைகள் டேஷ் விளையாடினர். பந்து. ஓகே, அப்ப பந்துக்கு நமக்கு என்ன தெரியாதா? ஓகேவா? வீட்டு வாசலில் டேஷ் போட்டான். என்ன வரும்? கோலமா இந்த கோலமா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் யூனிட் நம்ம போலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, 3rd யூனிட்ல சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் பார்க்க போறோம். ஓகேவா? சுட்டெழுத்து அப்படின்னும் போது சுட்டெழுத்துக்கு மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 சுட்டெழுத்துக்கள் இருக்கு. வினா எழுத்துக்கள் அப்படின்றது எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? அது என்ன அப்படின்றத நம்ம நோட்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுட்டெழுத்து தெரியணும்ல. சுட்டெழுத்து அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு விஷயத்த, ஒரு பொருளை சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னதுன்னா சுட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். எத்தனை சொல்லியிருக்கேன்? 3. என்னென்னதுன்னா ஆ, இ, உ. இந்த ஊன்ற எழுத்து இப்ப பயன்பாட்டிலே இல்லை. ஊன்ற எழுத்து இப்ப பயன்பாட்டிலேயே இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம நோட்ஸ்ல பார்க்கலாமா? இப்ப நோட்ஸ்ல பார்க்கலாமா? நோட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அதுதான் சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் பாயிண்ட் அது என்ன எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன் நானு? ஆ, இ, உ. ஊன்றதாங்க என்னன்னா பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம இப்ப இருக்கிற பயன்பாட்டுல ஊன்றது யூஸ் பண்றது இல்லை. ஓகேவா? எத்தனை சுட்டு எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. சுட்டோட வகைகள் பார்க்க போறோம். ஓகேவா? சுட்டு எழுத்துக்கள் 3. சுட்டு எத்தனை வகைப்படும் கேட்டாங்க என்ன பண்ணுவோம்? 4 வகைப்படும் எழுதணும். என்னென்ன சுட்டு எழுத்து சுட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டுன்னு சொல்லிட்டு 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? 3. சுட்டோட வகைகள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 4 எழுதணும். ஓகே, கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னது அப்படின்னா அவன், இவன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அது அகச்சுட்டு. இது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, அதை பிரிச்சா பொருள் தராது. பிரிச்சா பொருள் எதை பிரிக்கிறோம் நமக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் இப்ப அவன் ஒரு வார்த்தை இருக்கு, நான் இங்க போடுறேன் அவன். இதுல எது சுட்டு எழுத்து? ஆதானே. அப்ப அந்த ஆவணா எடுத்துட்டேன். அப்ப வன்னு இருக்குல்ல, இந்த வன்னுன்றது என்ன மீனிங் இருக்கா? இல்ல. அப்ப பிரிச்சா பொருள் தரல. அப்ப அது என்ன சுட்டு? அகச்சுட்டு. இதுவே இப்போ புறச்சுட்டு என்ன இருக்கும்? புறச்சுட்டுனா பிரித்தால் பொருள் தரும். ஓகே, இப்ப என்ன கொடுத்துருவாங்க? அம்மரம். அம்மரம்னு எழுதிருக்கேன். இது எது அகச்சுட்டு? ஆதானே. இந்த இம்முன்றது இருக்கே அப்படின்னா அதுக்கு இனமாதான் வந்துருக்குது இந்த எழுத்து. சோ இம்மும் கிடையாதுதான். அப்போ மரம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்ப பிரிச்சா பொருள் தந்தா அது புறச்சுட்டு, பிரிச்சா பொருள் தரலையா அப்ப அது அகச்சுட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அது அப்படின்னா அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா ரொம்ப கிட்டக்க இருக்கவங்களை பத்தி பேசுறது. ஓகேவா? அவள், இவள் அப்படின்னு பேசுறாங்கல்ல, இவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவள் கிடையாது, இவர்கள், இவன் அப்படி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னதுன்னா அண்மை சுட்டு. அதுல அப்படின்னா கிட்ட இருக்கவங்கள பத்தி பேசுறது. அதுவே சேமை சுட்டு அப்படின்னா அந்த மரம், அந்த பையன் அப்படி சொல்றாங்கல்ல, அது தொலைவுல இருக்கவங்க, ரொம்ப தூரத்துல இருக்கவங்க பத்தி சொல்றது சேமை சுட்டு. நம்ம பார்க்கணும் இதுதான். அருகில் இருக்கவங்கள சொல்றது எது? அண்மை சுட்டு. அருகில் அப்படின்னா அண்மைன்னு ஒரு மீனிங் ஒரு வேர்டா இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தொலைவுல இருக்கவங்களை சொல்றது சேமை சுட்டுன்னு சொல்றாங்க. ஓகே,
இப்ப ஆவும் ஈயும் மட்டும் நம்ம பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணியே வந்திருக்கோம். ஆவும் ஈயும் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஊன்றதை எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. நமக்கு எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு, எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அருகில் மற்றும் தொலைவில் உள்ளதை சுட்டி காட்ட ஊ அப்படின்ற எழுத்து வந்து பயன்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அருகில் இருக்கிறத மட்டும் சுட்டி காட்டுறதுக்கு எது பயன்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈன்றது பயன்பட்டுச்சு. அருகில் இருக்கிறத மட்டும் சுட்டி காட்டுறதுக்கு ஈன்றது, இவன் அப்படி சொல்றாங்க. இந்த பையன் சொல்லும் போது ஈன்றதை எடுத்து பயன்படுது. அப்ப அண்மையில் அதாவது அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஈ, தூரத்துல சுட்டி காட்டுறதுக்கு அந்த மரம் அப்படின்னும் போது ஆ. அப்ப ஆவும் ஈ இங்க இருக்கு. அப்ப ஊன்றது எதுக்கு அப்படின்னா அருகில் மற்றும் தொலைவில் உள்ள சுட்டி காட்டுறதுக்கு ஊன்றது பயன்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த சுட்டு எழுத்து கூடவே இன்னொன்னு இருக்கு. என்னதுன்னு பண்ணா சுட்டு திரிபு அப்படின்னு என்ன பார்க்க போறோம். ஆ அப்படின்ற எழுத்து வந்து இப்ப ரொம்ப திரிஞ்சு அப்படின்னா என்னதுன்னா அப்படின்னா திரிந்து அப்படின்னா ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தா மாறுவது. அங்க மாறுவதுன்னு சொல்றோம்ல, இந்த மாறுவது பேர் தான் என்னதுன்னா திரிந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆன்றது அந்த அப்படின்னு திரிஞ்சிருக்கு, ஈன்றது இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி திரிந்து சுட்ட பொருளை என்ன சொல்றாங்கன்னா சுட்டு திரிபுன்னு சொல்றாங்க. திரிந்து சுட்டு பொருளை தருவது அல்லது சுட்டு திரிபுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இது சுட்டு எழுத்துக்களை தான் பார்த்திருக்கோம். அப்ப சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? 3. சுட்டு வகைகள் எத்தனை கேட்டா எத்தனை? 4. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போது வினா எழுத்து. வினா எழுத்துக்கள் அப்படின்னும் போது ஒரு வினா பொருளை தருவது தான் அது வினா எழுத்துக்கள் சொல்றாங்க. ஓகேவா? வினா எழுத்துக்கள் எத்தனை ஸ்டார்டிங்ல சொல்றேன். எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள் இருக்கு. என்னது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்றது சொல்லியாச்சு. இந்த 5 எழுத்துக்கள் தான். இந்த 5 எழுத்துக்கள்ல ஒரு சிலது சொல்லோட முதல்ல வரும். இங்கதான் சொல்லிருக்காங்க மொழியின் முதல்ல சொல்லிருக்கானா, மொழின்றதாங்கன்னா மீனிங் சொல்லிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் சொல்லுன்னு சொன்னோம். ஓகேவா? அப்ப ஒரு வார்த்தையோட ஃப்ரண்ட்லயும் வரும், பேக் சைட்லயும் வரும்னு சொல்லிருக்காங்க. இது வினா எழுத்துக்கள். ஓகேவா? அப்ப முதலிலும் வரும், இறுதியிலும் வரும் சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதெல்லாம் முதல்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ஏ, யா, ஏ, யா அப்படின்றது வந்து ஃப்ரண்ட்ல வரும். ஒரு வார்த்தையோட முதல்ல வரக்கூடியது. எங்கு, யார் அப்படின்ற முதல்ல என்ன ஃபர்ஸ்ட்ல வருதா? அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல ஃப்ரண்ட்ல வரக்கூடியது. இறுதியில எதெல்லாம் வருது? ஆ, ஓன்ற எழுத்து வந்து இறுதியில வருது. ஓகேவா? பேசலாமா, தெரியுமோ அப்படின்னும் போது அந்த மா அப்படின்றத மான்றத 2ஆ ஸ்பிளிட் பண்ணா இம்மு கூட்டல் ஆ. ஓகே, அப்ப இந்த ஆவை எடுத்துட்டோம் அப்படின்னா இம்மு இருக்கு. அப்ப பேசலாம். ஓகேவா? தெரியுமோ அப்படின்னும் போது இந்த மோ வந்து என்ன பண்றோம், நம்ம மோ 2ஆ ஸ்பிளிட் பண்றேன். அப்ப இம்மு கூட்டல் ஓ. ஓகே, அப்ப என்னது உங்களுக்கு இதை ஸ்பிளிட் பண்ணும் போது நமக்கு தெரியுது இல்ல. அப்போ என்ன ஏன் எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இப்ப வினா எழுத்துக்கள் எத்தனை பார்த்திருக்கோம்? வினா எழுத்துக்கள் 5 பார்த்திருக்கோம். என்னது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுல பாத்தீங்கன்னா இதுல கூட பாருங்களேன் எத்தனை நெடில் எழுத்து இருக்கு பாருங்களேன். யான்றது நெடில் எழுத்து, ஆன்றதும் நெடில் எழுத்து, ஓ, ஏ எல்லாமே எழுத்து. ஏ மட்டும்தான் ஃபர்ஸ்ட்ல இது மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு, ஒரே ஒரு குறி எழுத்து. ஓகே, இப்படி கூட நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, இப்ப இது நம்ம எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப இங்க வந்து ஸ்டார்டிங்ல ஏவும் யாவும் சொல்லியாச்சு, இதெல்லாம் ஆவும் ஓவும் சொல்லியாச்சு. இந்த ஏன்றது நம்ம சொல்லவே இல்லை. அப்ப அது எங்க வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டராவும் ஏன்றது இருக்கும், எண்டிங்லயும் ஏன்றது இருக்கும். அப்ப கொஸ்டின் வந்து இப்படிதான் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்லயும் இருக்கலாம் எண்டிங்லயும் இருக்கலாம். அப்ப இங்க ஏன் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்ல வருது, நீதானே அப்படின்னும் போது இங்க ஏன்னு வருது. ஓகே, அப்ப எப்படி எங்க ஏன் வருது அனுப்பிடுச்சிங்க அப்படின்னா நேவை வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்றேன், இன்னு கூட்டல் ஏ அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப இங்க லாஸ்ட்ல வந்து ஏன்ற எழுத்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஓகே, வினா எழுத்துக்கள் பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்றோம், வினா எழுத்துக்களை 2 வினாவா பிரிக்கிறாங்க. என்னன்னா அகவினா, இன்னொன்னு புறவினா. அகவினா அப்படின்னா எதை வந்து பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஏ, யா, ஏ. ஓகேவா? இந்த அகவினான்றது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வினா எழுத்துக்களை நீக்குனா நமக்கு பொருள் தராது. அதுவே புறவினா அப்படின்னா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு என்ன ஆகும், பொருள் தரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? எங்குன்னு இருக்கு, எங்க எழுது வினா எழுத்து ஏ. அப்ப ஏன்றத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்குன்றதுக்கு என்ன மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் இல்ல. அப்ப அது வந்து எனக்கு பொருள் தரல. அப்ப அது பொருள் தரல, அப்ப என்ன அது என்ன வினா, அகவினா. அது புறவினான்னு பாத்தீங்கன்னா இங்க குத்துலாம் பேசலாமா, அங்கன்னா தெரியுமோ, அதை எழுதி பாக்குறேன். ஓகே, தெரியுமோ. இந்த மோன்றது தான் நம்ம பின்னாடி தான் இருக்கும் சொல்லிருக்கோம். அப்ப மோன்றது என்ன பண்றேன், 2ஆ ஸ்பிளிட் பண்றேன், இம்மு கூட்டல் ஓ.
அப்ப ஓன்ற வினா எழுத்து நான் நீக்கிட்டேன். அப்ப என்ன இருக்கும் உனக்கு தெரியும் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப அதுக்கு மீனிங் இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு கொஸ்டின்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது நம்ம பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும். ஸ்பிளிட் பண்ணா நமக்கு மீனிங் தரல அப்படின்னும் போது அது வந்து அகவினா. நமக்கு அப்பவும் பிரிச்சாலும் நமக்கு பொருள் தருது அப்படின்னும் போது அது புறவினா. ஓகேவா? இது எப்பவுமே எப்படி வரும் அப்படின்னா ஏ யா ஏ இதுல பாத்தீங்கன்னா ஆ ஓ அதான் பேஸ் பண்ணி வரும். ஓகே, இப்ப 6th செகண்ட் டேர்ம்ல 3 யூனிட் முடிச்சாச்சு. இப்போ ஃபாஸ்டா ரிவிஷன் பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், நம்ம இணை எழுத்துக்கள் பார்த்தோம். இணை எழுத்துக்கள்னா உயிர் நெடிலுக்கு குறியெழுத்து இணை எழுத்து, வல்லினமுக்கு மெல்லினம் இணை எழுத்து, இடைநிலாம் ஒரே இணை எழுத்துன்னு பார்த்தாச்சு. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? இணை எழுத்துலாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 8 மயங்கொலிகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். இது வந்து மேல்வாய்ப்பள்ளி அடிப்பகுதி, இது வந்து அன்னம், அது முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைப்பகுதி. இது வந்து தொடுவதால் வருது, இது வந்து நாங்கள் தொட்டு வருடுவதால் சாரி, இது வந்து உரசுவதால், இது தொடுவதால், இது வந்து சிறப்பு ரகரம் மாதிரி பார்த்தோம். சிறப்பு ரகரம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம், எப்படி உச்சரிப்போம் அப்படின்னா வளைந்து வருடுவதால் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இதோட பேசிக்ஸ் நேம்ஸ். ஓகேவா? தன்னகரம், ரன்னகரம் அதெல்லாம் பார்த்தோம்ல, இதை ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பார்த்தோம்னா சுட்டெழுத்து. சுட்டெழுத்து வந்து எத்தனை எழுத்துக்கள் சொன்னோம்? 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். சுட்டு எத்தனை வகைப்படும் கூட 4 வகைப்படும். என்னென்ன சுட்டு? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா சுட்டுலயே பார்த்தோம்னா சுட்டு திரிபுன்னு ஒன்று பார்த்தோம். சுட்டு திரிபு என்னதுன்னா ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்து திரிந்து வந்து சுட்டி காட்டுவது சுட்டு திரிபுன்றதை பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதை பார்த்தோம் வினா எழுத்துக்கள் பார்த்தோம். வினா எழுத்துக்கள்லாம் எத்தனை இருக்கு? 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. அந்த 5 வினா எழுத்துக்களை வச்சு நம்ம 2 டைப்பா பிரிச்சிருக்கோம். ஓகே, அகவினா ஒரு புறவினா பார்த்தோம். ஓகே, அகவினா அப்படின்னா என்னதுன்னா வினா எழுத்தை நீக்கினா அதுக்கு வந்து பொருள் தராது. புறவினா வினா எழுத்தை நீக்கினா பொருள் தரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் டேர்ம் போறோம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்ம் புக் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதை விட இது ஒரு படி அதிகமாவே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம டிஎன்பிசில வந்து யூனிட் 1ல வந்து 25 கொஸ்டின் இருக்கு. அது வந்து டேரக்டாவே இருந்து கேக்குறாங்க. சோ பார்க்கலாம் வாங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல பாத்துருக்கோம்ல, அணி வந்து 5 வகைப்படும் அப்படின்னு பாத்துருக்கோம். என்னென்ன வகை பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு பார்த்தோமா? அது வந்து எழுத்து நம்ம பார்த்தாச்சு, முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு. இப்ப பார்க்க போறது என்னன்னா சொல்லுன்றது சொல்லிருக்காங்க. சொல் அப்படின்றது எத்தனை வகைப்படுது சொல்லிருக்காங்கன்னா 4 வகைப்படும். சொல் 4 வகைப்படும் சொல்லிருக்காங்க. என்னென்ன வகைகள் சொல்லிருக்காங்க? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லிட்டு 4 வகைப்படுது. அது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ ஓகேவா? பெயர்ச்சொல்னா என்னது அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல். இது எல்லாருமே தெரியும். பெயரை குறிச்சல் பெயர்ச்சொல். வினைனா வினையை குறிச்சல் வினைச்சொல். வினை தெரிஞ்சதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும்ல, கண்ணன், சென்னை, பூங்கா அப்படின்னு சொல்ல ஒரு பிளேஸையோ ஒரு பேரை குறிக்குதுல, அது என்னது? பெயர்ச்சொல். நெக்ஸ்ட் வினைச்சொல். வினைனா என்னது அப்படின்னா ஒரு செயல், நம்ம செய்யக்கூடிய விஷயம். வர்புன்னு சொல்லலாம். ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வர்பு சொல்லலாம். இப்ப பெயர் நான் சொன்னா நவுன் சொல்லலாம். இங்க இது வினை என்னது? வர்பு, நம்ம பண்ணக்கூடிய செயல், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான் அங்க வினைன்னு சொல்றாங்க. அதான் செயல். ஓகேவா? அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினைச்சொல். வா, நட, படி, எழுது சொல்றோம்ல, அது என்னது? வினைச்சொல். ஓகேவா? இடைச்சொல் அப்படின்றது என்னதுன்னா பெயர் சொல்லையும் இது வந்து வினைச்சொல்லையும் நான் சார்ந்துதான் வரும். இடைச்சொல் எப்பவுமே எப்படி இருக்கும்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும். அது வந்து எப்பவுமே தனித்து இயங்கவே இயங்காது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மாதிரி டைப் கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா வரும். எப்படின்னா எந்த சொல் வந்து தனித்து இயங்காது கேட்டா இடைச்சொல்லும் தனித்து இயங்கவே இயங்காது. ஓகேவா? எப்பவும் எப்படி இருக்கும்? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லும் எப்பவுமே என்ன வரும்? சார்ந்து வரும். இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தாயும் தந்தையும். தாய் தந்தை அப்படின்றது ஒரு பெயர் சொல். கூடவே என்ன ஆகுதுன்னா தாய் தந்தை வராம தாயையும் தந்தையும் வருது. அப்ப இங்க யூம் அப்படின்றது உம்ன்ற சொல்ல. ஓகேவா? உம்ன்றது மறைஞ்சு வருது. தாயும் தந்தையும் அப்படின்றது இங்க மறைஞ்சு வருது. ஓகே, அப்ப அது என்ன இடைச்சொல்லா மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறளை படித்தான். திருக்குறள் அப்படின்றது வந்து பெயர் சொல். படித்தான் அப்படின்றது படிக்கிறது ஒரு வர்பு தானே, சோ ஒரு செயல் தானே, அது வந்து அது வினைச்சொல். அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒன்று சார்ந்து வருது. எது? இந்த லைன்றது. லைன்னா என்ன முடியுது? சவுண்ட் பாருங்க, ஐயின் முடியுதா? அப்ப ஐன்றது வந்து இடைச்சொல். அப்ப திருக்குறளை படித்தான் அப்படின்றது என்னது? இடைச்சொல். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது. ஓகேவா? ஒரு விஷயம், ஒரு பொருள், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றது தான் என்னது? உரிச்சொல். ஓகேவா? அது சால சிறந்தது அப்படின்னா பெஸ்ட்னு அர்த்தம். சால சிறந்தது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி மீனிங். நகரம், அதை இன்னும் உயர்வா சொல்லணும்னா மாநகரம்.
கனின்னு இருக்கு, அதாவது மாங்கனின்னு சொல்லும் போது அது இன்னும் ஒரு உயர்வுபடுத்தி சொல்றாங்க. அந்த உயர்வுபடுத்தக்கூடிய சொற்கள் தான் என்ன சொல்றாங்க, உரிச்சொற்கள் சொல்றாங்க. ஓகேவா? உரிச்சொற்களுக்கு வந்து ஒரு உரிச்சொற்கள் உருவுகள் இதெல்லாம் என்னதுன்னா சால, உரு, நனி, கடி, கழி, மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இருக்கு, இதுல ஜஸ்ட் எக்ஸாம்பிளா பார்க்கணும். ஓகேவா? சால, உரு, நனி, கடி, கழி, மா. இப்ப மரம் அப்படின்னு இருக்கு, அதுவே மாமரம் சொல்லும் போது அது என்ன சொல்றாங்கன்னா உயர்வுபடுத்தி சொல்றாங்க, அது மாமரம். அது இல்ல மாபெரும் அப்படி சொல்லும் போது அது மாபெரும் சபை அப்படின்னு மீன் பண்றாங்க. அந்த மான்றது வந்து அங்க வந்து உயர்வுபடுத்தி சொல்றது. சோ அது வந்து உரிச்சொல். அப்ப என்ன எத்தனை பார்த்தோம் நம்ம, சொற்கள் எத்தனை வகைப்படும், 4 வகை. என்னென்னது, பெயர்ச்சொல், இடைச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படுது. அதுல டைப்ஸா பார்த்திருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல்னு பார்த்தோம்ல, அதுல பெயர்ச்சொல்ல மட்டுமே குறிப்பிட்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 6 வகைப்படும். அது சொல் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். சொல்லு 4 வகைப்படுது, அதுல ஒண்ணுதான் பெயர்ச்சொல். அவ பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படுது, 6 வகைப்படுது. ஓகே, நல்லா கிளியரா கவனிங்க. பெயர்ச்சொல், இடப்பெயர்ச்சொல், பொருட்பெயர்ச்சொல், இடப்பெயர்ச்சொல், காலப்பெயர்ச்சொல், சினைப்பெயர்ச்சொல், பண்பு பெயர்ச்சொல், இது தொழிற்பெயர்ச்சொல். அங்க சொல்லுன்ற வார்த்தை இல்லையா, நீங்க சேர்த்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ சொல்லு எத்தனை வகைப்படுது, 4 வகைப்படுது. அதுல ஒண்ணுதான் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படுது, 6 வகைப்படுது. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட்ல ஒன்னது பொருட்பெயர்ச்சொல். உயிருள்ள ஒரு பொருளையோ இல்ல உயிரற்ற ஒரு பொருளையோ குறிக்கக்கூடிய சொல் தான் அதுதான் பொருட்பெயர்ச்சொல். பொருட்களை குறிக்கும் சொல். அது வந்து உயிரும் இருக்கலாம் இல்ல உயிர் இல்லாம இருக்கலாம். அது உயிர் இருக்கிறதுனா இப்ப மயில் நடனம் ஆடியது சொல்லும்போது மயில் அங்க சொல்றாங்களே, அப்ப மயில்ன்றது உயிர் இருக்கு. சோ அதை குறிக்கும் போது அது வந்து பொருட்பெயர்ச்சொல். நாற்காலி அப்படின்னும் போது அது ஒரு பொருள் தானே, அது வந்து ஒரு பொருட்பெயர்ச்சொல் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இடப்பெயர்ச்சொல். இடப்பெயர்ச்சொல்னா ஒரு இடத்தை குறிக்கிறது. ஓகேவா? ஒரு இடத்தை குறிக்கிறது என்னது இடப்பெயர்ச்சொல். சென்னை, பூங்கா, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு இடத்தை குறிக்கிறோம் பார்த்தீங்களா, இது என்னது உங்களுக்கு இடப்பெயர்ச்சொல். நெக்ஸ்ட் காலப்பெயர்ச்சொல். காலப்பெயர்ச்சொல் அப்படின்னா காலத்தை குறிக்கும் சொல் காலப்பெயர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, காலத்தை அப்படின்னும் போது டைம். ஓகே, டைம் தான் மீன் பண்ணுது. ஆண்டு, மாதம், நாட்கள், சித்திரை, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதங்களை சொல்றாங்கல்ல. சோ மாதம், அதே ஒரு காலத்தை குறிக்கிறது தான் என்னதுன்னா காலப்பெயர்ச்சொல். இங்க நம்ம எப்படியான இப்போ வந்து உங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சித்திரை வந்தான், சித்திரையன் வந்தான் அப்படின்னா சித்திரை அப்படின்றது ஒரு மாதத்தை குறிக்குது. சோ அது என்னது உங்களுக்கு காலப்பெயர்ச்சொல். ஓகே, நெக்ஸ்ட் சினை பெயர்ச்சொல். இங்க இதெல்லாம் ஓகே, மதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். காலம்னா தெரியும், சினைனா என்னன்னு தெரியாது நமக்கு. சினைனா என்னது அப்படின்னா ஒரு உறுப்பு. சினை அப்படின்றது என்னத்துக்கு, சினைக்கு என்ன மீனிங்னா உறுப்புன்னு அர்த்தம். அப்ப பொருளின் உறுப்பை குறிக்கும். ஓகேவா? ஒரு உறுப்பை குறிச்சு வந்துன்னா அதாவது சினை பெயர்ச்சொல். அதாவது தலை, மரத்தோட உடம்புல அதாவது கிளை சொல்லுவாங்க. சோ கிளை, பூ, கண், இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த குறித்து வருது அப்படின்னா அதாவது சினை பெயர்ச்சொல். நெக்ஸ்ட் பண்பு. பண்பை குறிக்கும் சொல் பண்பு பெயர்ச்சொல். ஓகேவா? வட்டம், சதுரம், செவ்வகம், நன்மை, தீமை, வெள்ளை, கருப்பு, இந்த மாதிரி ஒரு பண்புகளை, ஓகேவா, அந்த பொருளோட பண்பை குறிக்கிறது தான் அது, அதோட தன்மை, அதை குறிக்கிறது தான் பண்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தொழிற்பெயர்ச்சொல். தொழிற்பெயர்ச்சொல் என்னதுன்னா ஒரு தொழிலை குறிக்கும். தொழில் அப்படின்றது இங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய செயல் தான். ஓகேவா? ஆடுதல், பாடுதல், நடத்தல், ஓடுதல், இந்த மாதிரி எழுதுதல், இதெல்லாம் தான் நம்ம செயல். அதை மீன் பண்ணி வர்றதுதான் இது தொழிற்பெயர்ச்சொல். தொழிற்பெயர்ச்சொல் இன்னொரு வகையில ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா தல் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயர்ச்சொல். தல்லுன்னு முடிஞ்சா அது தொழிற்பெயர்ச்சொல். இப்போ இங்க வந்து நான் எழுதுதல், அப்ப தல்லுன்னு முடியுதா, அப்ப நீங்க கண்ணை மூடி என்ன பண்ணலாம், நம்ம தொழிற்பெயர்ச்சொல்னு அடிச்சிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறோம் அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர். ஓகேவா? இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒண்ணுன்னா இந்த கான்செப்ட் சொல்லலாம், இடுகுறி பெயர், காரண பெயர். ஓகேவா? ஏன்னா அதிக முறை இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இடுகுறி பெயர்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும். ஓகேவா? இடுகுறி பெயர் என்னன்னா காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு பெயரிடுவது அல்லது இடுகுறி பெயர். ஓகேவா? நமக்கு எதுக்காக மரம் பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, தெரியாது. மண்ணன் ஏன் பேர் தெரியுமா, தெரியாது. சோ ஒரு ரீசனே இல்லாம பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அதுதான் இடுகுறி பெயர். காரண பெயர் அப்படின்னா ஒரு காரணம் கருதி, ஒரு காரணத்தோட ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க, இதான் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் அது காரண பெயர். இப்ப இங்க மரம் அப்படின்னு இருக்கு, அது ஏன் மரம் பேர் வந்து தெரியாது. அதுவே மாமரம் அப்படின்னா அந்த மாமரம்னா அதுல மாங்காய் இருக்கு, அதனால அதுக்கு மாமரம்னு பேரு, அதாவது காரண பெயர். அது பிரிக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்ப இங்க பாக்கலாம், இடுகுறி பெயர் சொல்லிருக்காங்க பாருங்க. காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு பெயரிடுவது
இடுகுறி பெயர். எக்ஸாம்பிள் அது மண், காடு. ஓகேவா? இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அது வந்து இடுகுறி பெயர் 2 வகை இருக்கு. என்னென்ன வகை பாத்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப இடுகுறி பொது பெயர்ல பாத்தீங்கன்னா காமனா ஒரு விஷயத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? மரம், காடு. இப்ப மரம் ஏன் பேர் சொன்னா தெரியாது, காடு ஏன் பேர் சொன்னா தெரியாது. ஓகேவா? அதுதான். இப்ப இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றது ஒரு விஷயத்த மட்டும் மீன் பண்ணி வரும், ஒரு விஷயத்த மட்டும் மையப்படுத்தி வர்றதுதான் அது இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ மாமரம், மாமரம் அப்படின்றது ஒரே ஒரு மாமரத்தை தான் குறிக்குது. ஓகேவா? ஒரே ஒரு மாமரத்தை மட்டும் தான் குறிக்குதுன்னும் போது அது வந்து மாமரம். இப்போ கருவேலங்காடு, காடுன்றதுக்கே அங்க மீனிங் தெரியாது. அப்ப கருவேலங்காடு மட்டும், கருவேலம் ஒரு செடியோட ஃபுல்லா, அந்த செடி ஃபுல்லா படர்ந்து இருக்கிற காடு அப்படின்னு மீனிங் வருது. ஓகேவா? அப்ப இது என்னது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகே, நெக்ஸ்ட் காரண பெயர். காரண பெயர் என்னது? காரணத்தோடு ஒரு பொருளுக்கு பெயர் விடுவது காரண பெயர். இப்ப நாற்காலி, அது 4 கால்களை உடையதால் அது நாற்காலி. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்ப அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கரும்பலகை, அந்த பிளாக் போர்டுன்னு சொல்றோம் நம்ம, கரும்பலகைனா கருப்பா இருக்கு அப்படின்னு அது கரும்பலகை. அப்போ ஒரு ரீசனுக்காக என்ன பண்றாங்க, அது பேர் வச்சுக்காங்க. அது என்னது? காரண பெயர். காரண பெயர் 2 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இப்போ பறவை அப்படின்னா இது பறக்கிறதுனால இது பறவை. ஓகேவா? அப்ப அதுக்கு காரண பொது பெயர். அணி, அணின்றது என்னது உங்களுக்கு தெரியல, அணின்றது வந்து ஒரு அணிகலன். ஓகேவா? நகைன்னு சொல்லுவாங்க அணிக்கு. ஓகேவா? அப்ப அது வந்து என்னது? ஒரு காரண பொது பெயர். அதுல பறவையிலேயே ஒரு பறவை மையப்படுத்தி மரக்கொத்தி பறவை. ஏன் மரக்கொத்தி பறவை அதுக்கு பேரு? மரத்தை கொத்துறதுனால அதுக்கு மரக்கொத்தி பறவைன்னு பேரு. ஓகே, அப்ப இது வந்து காரண சிறப்பு பெயர். காரணமும் இருக்கு, தனியா ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சொல்றாங்க. சோ அது காரண சிறப்பு பெயர். காதணி, அணின்றது பொது பெயர், ஏன்னா அது அணியறதுனாலதான் அது பேர் அணி. ஓகேவா? காதணின்ற போது காதல் அணியறாங்க. ஓகேவா? அது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சொல்றாங்கல்ல, அப்ப அது காரண சிறப்பு பெயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இது நல்லா பாத்துக்கலாம். சரி, ஓகே, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஓகே, இப்ப யானை அப்படின்றதும் யானை, வளையல், யானை, வளையல், வாழை, இது மூணுமே வந்து இடுகுறி பெயரா இல்ல காரண பெயரா, இடுகுறி சிறப்பு பெயரா, பொது பெயரா, காரண பொது பெயரா, சிறப்பு பெயரான்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சிக்ஸோட தேர்ட் டேர்ம் புக்ல என்னென்ன இலக்கணம் பார்த்திருக்கோம் அப்படின்னா சொல்லோட வகைகள் பார்த்திருக்கோம். சொல் வந்து 4 வகைப்படுதுன்னு பார்த்திருக்கோம். என்னென்ன வகை சொன்னோம்? பெயர்ச்சொல், இடைச்சொல், வினைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயர்ச்சொல்ல என்ன பண்றாங்க, 6 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னது? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேவா? அது நம்ம டீடைலா என்ன பண்ணோம், ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். ஓகே, சரி, ஓகே, இதோட நமக்கு 6th செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம்ல இருக்கிற இலக்கணம் எல்லாமே ஓவர். இன்னும் தேர்ட் யூனிட்ல அணிகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா 6th இருக்கிற அணிகளும் 7th இருக்கிற அணிகள் பற்றியும் சேர்த்து ஒரே வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த இலக்கண வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.